வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், மயக்கடல் மீனவன் முந்தல். இப்போ நம்ம கச்சத்தீவு போகிறதுக்காண்டி ரெடியாக நின்றுட்டுருக்கோம். இப்போ நம்மளுக்கு போட்டு நம்பரு, நம்ம கார்டு, நம்ம உள்ளே போகிறதுக்கான கார்டு எல்லாத்தையுமே வாங்கிட்டு இப்போ உள்ளே நுழைஞ்சாச்சு. நுழைஞ்சு இங்கே எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இருக்குது. முடிச்சு இங்கே செக்கிங் முடிச்சுட்டு ஓரளவு முடிச்சுட்டோம். நாங்கள் முடிச்சுட்டு இப்போ போட்டில் ஏற போகிறோம். எல்லா செக்கிங்கும் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு தான் போட்டில் ஏற போகிறோம். இங்கே கடைசி செக்கிங், இந்த கஸ்டமர் செக்கிங், இதுக்கு செக்கிங் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் நாங்கள் போட்டில் ஏற முடியும். எத்தனை பேர் வந்தோம், என்னென்ன திங்ஸ் கொண்டு போகிறோம் எல்லாமே அவங்க செக் பண்ணி முடிச்சுட்டு தான் நம்மளை போட்டில் ஏதாவது வேறு யாரும் இருக்காப்பிலையா, அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது திங்ஸ் இருக்கா, எல்லாமே செக்கிங் முடித்தா தான் நம்ம உள்ளே போக முடியும். அலோடு நம்ம போட்டில் ஏறங்க. வாங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்டுக்கிறோம். சரியான பசியாக இருக்குது. காலையில் 6 மணிக்கு வந்தது. இப்போதான் சாப்பிட போகிறேன். யாரு இப்போதான் நமக்கு அண்ணன் இப்போதான் சாப்பாடு ஓப்பன் பண்ணி போகிறாரு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே வேற கெட்டி கொண்டு வரேன். பாருங்க அண்ணன் பரிமாறுறாப்புல. வாங்க நீங்கள் சாப்பிடுங்க. பாருங்க சிக்கனு, பாருங்க செம்ம சாப்பாடு. வாங்க சாப்பிடுவோம். பாருங்க எங்கள் போட்டுள்ள ஆட்கள் கூட பாருங்க எத்தனை பேர். மொத்தம் 14 பேர் போயிட்டுருக்கோம். 6 மணிக்கு வந்து குறைஞ்சது இப்போ டயம் எத்தனை 10 மணி ஆக போகுது. என்ன சாப்பிடவே இல்லை. அவரும் நம்ம அண்ணன் டிரைவரு, அவர் இன்னொரு செகண்ட் ஹேண்ட் டிரைவரு. பார்த்துக்கோங்க. எல்லா ரூட்டும் ஒரு பேக்கில் தான் இருந்துச்சு. ஏன்டா அட்டாங்க நிறைய அடுக்கா இருக்க போராட்டத்துக்கு 2 அடுக்கு முடியல. மச்சாடு கேள்வி கேட்டீங்க.
அது என்னென்ன மொழியில இருக்கு எல்லா மொழியும் எட்டாம் நிலை. எருசலேம் நகர் பெண்களுக்கு இயேசு ஆறுதல் கூறுகின்றார். எருசலேம் நகர் பெண்கள் இயேசுவின் நிலையை பார்த்து பரிதாபப்பட்டு அழுகின்றார்கள். ஆனால் இயேசு அவர்களுக்கு, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று கூறுகின்றார். எதிர்காலத்திலே வரவிருக்கின்ற அவர்களுடைய நிலைக்காக அழுங்கள் என்கின்றார். பெண்களின் மேன்மைக்காக பணியாளர்கள், ஊடகத்துறையினருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். உங்களுக்கு பின்னாலே இருக்கின்ற மக்கள் இந்த திருப்பலியிலே பங்கு பெற்ற இடையூறாக இல்லாமல் உங்களுடைய பணியை ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. இனிமையான காலை வேளையிலே தவக்கால திரியாத்திரை மேற்கொண்டு கச்சதீவு புனித அந்தோனியார் திருப்பலம் ஒன்று கூடியுள்ள இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் அனைவருக்கும் மாபெரும் மகிழ்ச்சியான நன்னாளாகும். இன்று கட்சி